ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ பவர்ஃபுல் இன்ட்ராடே அனலைஸ். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த 3 இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ணி மார்க்கெட் டைரக்ஷனை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக நீங்கள் இங்கே ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை நீங்கள் ஃபர்தராக ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இந்த 3 டூல் வந்துட்டு நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிள் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அது வந்துட்டு இதில் யூஸ் பண்ண ட்ரேடிங் வியூ இல்லைனா நீங்கள் வந்து ப்ரோக்கருடைய டெர்மினல் எந்த ப்ரோக்கரேஜ் டெர்மினல் யூஸ் பண்ணாலும் அதுலேயும் இது வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம வந்துட்டு நம்மளோட இன்ட்ராடே செட்டப்க்கு நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்க பார்க்கலாம். ஸோ பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்எஸ்ஐ பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இதுதான். ஓகேவா? ரைட். இப்போ அதில் என்னென்னா பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டெய்லி, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரியும். ஸோ சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இது இன்ட்ராடே யூஸ் பண்ணுற எல்லாருமே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட லெவல்ஸை நம்ம வந்துட்டு இந்த பிவோட் பாயிண்டில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பிவோட் பாயிண்டில் பிவோட்டுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டாகவும், பிவோட் பாயிண்ட்டு கீழே இருந்தால் மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதும் இந்த பிவோட்டோட இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜென்ரலி. ஓகேவா? ஸோ இது எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடியதான். ஸோ பிவோட் மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டும், ஸோ பிவோட்டுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆர்எஸ்ஐ. ஸோ இந்த ஆர்எஸ்ஐங்கிறது ஒரு பவர்ஃபுல் இண்டிகேட்டர். ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அதாவது என்னென்னா இப்போ ஆர்எஸ்ஐயில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அபோவ் 70 அப்படிங்கிறதுக்கு மேலே இருக்குன்னா ஓவர் பாட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்துட்டு எப்போ வேணாலும் ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிலோ 30 அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னாலே ஸோ அது ஓவர் சோல்டில் இருக்குன்னு ஆகும். ஓகேவா? ஸோ ஓவர் பாட் ஓவர் சோல்ட் இந்த கண்டிஷன் தான் ஆர்எஸ்ஐயில். ஓகே. ஸோ அடுத்து நம்ம மெயினாக இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விவேப். ஸோ இந்த விவேப் அப்படிங்கிறது எப்படின்னா, ஸோ இது ஒரு ஆவரேஜ் ட்ரேடரோட ப்ரைஸை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ட்ரேடர் ப்ரைஸு. ஸோ அது வால்யூம் வெயிட்டட் ப்ரைஸாக நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இதில் அந்த விவேப்புக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு புல்லிஷில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜெனரலாக தெரிஞ்சுக்கூடிய விஷயம் தான். ஸோ அதுமாதிரி விவேப்புக்கு கீழே இருக்குது அப்படின்னா ஸோ ப்ரைஸ் வந்துட்டு பியரிஸில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது ஓகேவா? ரைட். அடுத்து இது எப்படி நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆர்எஸ்ஐ ப்ளஸ் வந்துட்டு பிவோட் பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ பிவோட் பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து ப்ரைஸ் மேலே இருக்குது, அதாவது ப்ளஸ்ஸாக இருக்குது, பிவோட்டுக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது, விவேப்புக்கு மேலே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ வந்துட்டு ஒரு 50 இதில் 16 கொடுத்துருக்குறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 50 அந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 50 ஆர்எஸ்ஐயில் 50ங்கிற ஒரு லைன் இருக்கும். ஸோ 50க்கு மேலே இருக்குது அப்படின்னாலே அப்போ வந்துட்டு இது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பேரிஸ் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இது பேரிஸில் வந்துட்டு அதுதான் ப்ரைஸ் வந்து பிஓட்டுக்கு கீழே, ஸோ விவேப்புக்கு கீழே, அதே மாதிரி ஒரு 50க்கு பிலோ இருந்தது அப்படின்னாலே இப்போ ஆர்எஸ்ஐயில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸோ எல்லாமே இதில் கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரி, இதை ஃபைனலி நம்மளுடைய சார்ட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எடுத்திருக்க சார்ட் வந்துட்டு ஏஞ்சல் ஒன் சார்ட் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஏஞ்சல் ஒன்றில் ப்ரீவியஸ் வந்துட்டு எதை எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்பாட் ஓப்பன் ஆனது 666 அப்படிங்கிறதுல ஸ்பாட் ஓப்பன் ஆச்சு இல்லையா? ஸோ 23,666 அப்படிங்கிறது ஸ்பாட்டோட ஓப்பன். நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 2 வந்துட்டு ஐடிஎம்மாக எடுத்திருக்கிறேன். ஸோ 600ங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது 650 அட் த மணியாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 23,650 அப்படிங்கிறது அட் த மணியாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ 23,666 ஓப்பன் ஆகும்போது 650 அப்படிங்கிறது அட் த மணியாக இருக்கும். ஸ்பாட்டோட ஓப்பன் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ 650 அட் த மணியாக இருக்கும். அட் த மணியிலேருந்து நம்ம ஒரு 50 பாயிண்ட் வந்துட்டு ஐடிஎம்மாக வந்து கால் சைடில் எடுத்துக்கோங்க. ஸோ 50 பாயிண்ட் வந்து ப்ளஸ் பண்ணி புட் சைடில் ஐடிஎம் எடுத்துக்கோங்க. அதாவது 700 எடுத்திருக்கேன். 650 அட் த மணியாக இருக்கும்போது 700 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன், 600 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஓகேவா? சரி, ரைட். இதில் நமக்கு வந்து பார்க்க வேண்டிய ரொம்ப விஷயம் என்னென்னா, யார் பிவோட் மேலே நான் போல சொன்னேன் இல்லையா? ஸோ ஆர்எஸ்ஐ
50 அபோவ் அதே மாதிரி வந்துட்டு ஆர்எஸ்ஐ விவேப் வந்துட்டு மேலே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் விவேப் இருக்கும். ஸோ விவேப் நல்லா போல்ட்னஸ் பண்ணி காமிச்சிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது ஓகேவா? ரைட். இங்கே விவேப் வந்துட்டு வச்சுக்கோம். ஓகே. இப்போ ஸோ ப்ரைஸ் வந்துட்டு விவேப் கீழே பிவோட் பாயிண்ட். இதில் பிவோட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். அதாவது நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே பிவோட் பாயிண்ட் நான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பிவோட் பாயிண்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்டு தான், ஒன்றும் இல்லை. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பிவோட் தான். பிவோட் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 331. ஸோ இது வந்துட்டு S1 அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்குது. அதே மாதிரி கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதுக்கு கீழே இருக்குது. ஓகேவா? விவேப்புக்கு கீழே கேண்டில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், ஸோ தேர்ட் கேண்டில் வந்துட்டு விவேப் கீழே. அதே மாதிரி இது வந்துட்டு அதே மாதிரி தான் இந்த புட் சைட்லேயும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிவோட்டுக்கு மேலே. ஓகேவா? ஸோ இந்த ப்ரீமியம் பாருங்கள், இங்கே இருக்குது பிவோட் பாயிண்ட்டு. ஸோ இது R1, R2. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு R2வில் சஸ்டெயின் ஆகுது. ஸோ விவேப்புக்கு மேலே. இங்கே RSI பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு 50 அபோவ் இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அது என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 அந்த ரேஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது நமக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷன். அதாவது என்னென்னா RSI 50 அபோவ் இருக்கணும். ஸோ அதேமாதிரி இதோட ஓவர் சோல்டு ஏரியா, ஓவர் சோல்டு ஏரியா வந்து 70 அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ 70. ஓகேவா? ரைட். நமக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு இது 50 அபோவில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு விவேப் மேலே இருக்குது. ஸோ மேலே புல்லிஸ் இருக்குன்னா அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் ஓகே. ரைட்டா? ஆனால் ப்ரைஸ் எப்போ வேணாலும் ரிவர்சல் ஆகும். ஏன்னா இங்கே 70 அபோவ் அப்படிங்கிறதுக்கு மேலே இருக்குது RSI. ஓகேவா? ரைட். இங்கே 70 அபோவுக்கு மேலே இருக்கும்போது அப்போ ப்ரைஸ் எப்போ வேணாலும் ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இது நான் சொன்னல பிலோ 30. ஸோ அது அந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னாலே இது ஓவர் சோல்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கால் சைடில் அது எப்போ வேணாலும் ப்ரைஸ் வந்துட்டு ரிவர்சல் ஆகும். ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே நமக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது இது தேர்ட் கேண்டில் கீழே. ஸோ பிவோட்டுக்கு கீழே அப்படிங்கும்போது டவுனு. அதே மாதிரி இது பிவோட்டுக்கு மேலே அப்படின்னா அப்பு. ஓகேவா? ரைட். இது ரெண்டுமே நீங்கள் கன்ஃபார்ம் ஆகுது. இங்கே நம்ம வந்துட்டு எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது நீங்கள் வந்து வேறு ஏதாவது டூல்ஸ் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு விவேப்பு, ஸோ பிவோட் பாயிண்ட் ரெண்டுக்கும் கீழே. ஓகேவா? ஸோ கீழே வருது அப்படின்னா RSI வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ RSI வந்துட்டு எக்ஸாக்டாக அதுவும் கீழே தான் இருக்கிறது அப்படிங்கிறனால. ஸோ ஆனால் என்ன அப்படின்னா ஸோ பிலோ 30 கீழே இருக்குது. ஸோ பிலோ 30 அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு அது ஓவர் சோல்ட் கண்டிஷன். ஓகேவா? ரைட். அப்போ அங்கேருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ரிவர்சல் ஆகுமா ஆகலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத நீங்கள் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ரெண்டாவது சொன்ன ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ இப்போ RSI 50 அபோவில் இருக்குது இங்கே. ஓகேவா? இந்த டைமில் சொல்கிறேன் நான். ஸோ RSI 50 அபோவ். அதே மாதிரி விவேப் மேலே இருக்குது. நமக்கு வந்துட்டு பிவோட் வந்து கீழே இருக்குது. ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு இங்கே பிவோட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நல்லாவே இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் பிளாங்காக நம்ம வந்துட்டு ஜென்ரலாக பார்க்குறது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பிவோட்டுக்கு மேலே இருக்கா, ஸோ பிவோட்டுக்கு கீழே இருக்கா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விவேப் மேலே இருக்கா, விவேப் கீழே இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் RSI. ஸோ RSI மேலே இருக்கா, RSI 50 அபோவில் இருக்கா, 50 பிலோவில் இருக்கா. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஸோ மார்க்கெட் நல்லாவே வந்துட்டு அந்த ப்ரீமியமோ அந்த ஸ்டாக்கோ இல்லைனா நீங்கள் எடுக்கிற ஃபியூச்சர்ஸோ எதுவோ ஒன்று ஸோ அது மேலே போகும். இதுதான். இது எல்லாமே நார்மலாக எல்லா இதுக்குமே ஒர்க் ஆகக்கூடியதான். ஓகேவா? ரைட். நமக்கு வந்துட்டு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ மார்க்கெட் வந்துட்டு மேலே பிவோட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ இங்கே RSI ஓவர் சோல்டு கண்டிஷனில் இருக்குது. எப்போ வேணாலும் ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகலாம். ஓகேவா? ஸோ அந்த ரிவர்சல் ஆகுமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் இதில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆனவுடனே பிவோட்டுக்கு மேலே இருக்கா, ஸோ விவேப் மேலே இருக்கா, RSI நமக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ RSIயில் 50 அபோவில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ அந்த பையிங் வந்து ஸ்ட்ரென்த் ஆயிரும். ஸோ இது இல்லாமல் கீழே 30 இந்த மாதிரி ஓவர் இது இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த ப்ரைஸ் வந்து இது ரொம்ப சைட்வைஸாக கூட போகலாம் சம் டைமில். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இது நீங்கள் நார்மலாக வேறு எந்த ஒரு ப்ரோக்கர் டெர்மினல்னாலும் நீங்கள் இதை டபுள் சார்ட்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூலையுமே ஃப்ரீ யூசர்ஸ் வந்துட்டு ஒரு 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ 2 இண்டிகேட்டருக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அப்போ மூணாவதாக நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா நார்மலாக நீங்கள் வந்துட்டு
நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓகே. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் வந்துட்டு இதில் 2 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்று பிவோட் பாயிண்ட் போடலாம். நான் இதில் எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ரைட். இதில் பிவோட் நம்ம போட்டுக்கலாம் நார்மலாக. ஸோ பிவோட் அப்படின்னு போட்டிங்கன்னா கீழே இருக்கும். ஸோ பிவோட்டு இது என்னோடய ஸ்கிரிப்டில் இருக்குது, இல்லை இந்த இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ பிவோட் ஸ்டாண்டர்டு, ஓகேவா? இதை நான் போட்டுக்கிறேன். ஒரு இண்டிகேட்டர் போட்டாச்சு. இன்னொன்று நான் ஆர்எஸ்ஐ எடுக்கணும், ஓகேவா? ரைட். ஏன்னா இதில்னா நீங்கள் ஒரு சார்ட், அதாவது என்னென்னா இப்போ நமக்கு பெய்டு வெர்ஷனில் இருக்குன்னா 2 சார்ட் வைக்க முடியும். ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம ஃப்ரீ யூசர்ஸ் போகும்போது ஒரு சார்ட் தான் யூஸ் பண்ணணும். அதில் இதில் வந்துட்டு 2 இண்டிகேட்டர் தான் ஆட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அது 3ஆவதாக ஒரு இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? விவாப் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆர்எஸ்ஐ நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்எஸ்ஐ அடிச்சிட்டேன். கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இந்த இருக்குது, ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இருக்கா, இதை எடுத்தாச்சு. ஓகே, இப்போ எடுத்துட்டேன். இப்போ எனக்கு இதில் வந்துட்டு விவேப் வேணும். இப்போ நான் 3ஆவது ஒரு இண்டிகேட்டர் இதில் நான் ஆட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த சைடில் போனீங்க அப்படின்னா இதில் ஆங்கர்டு விவேப் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில், எந்த கேண்டில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக இது டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை டு டிஃபால்ட் நான் கொடுத்துருவேன். ஸோ கொடுத்தோன்னா இது இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட் வரும், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, போயிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த லோவர் பாயிண்ட்டு, ஸோ அப்பர் பாயிண்ட்டு இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு விவேப் மட்டும் நல்லா போல்ட்டாக ஒரு கலரில் கொடுத்துக்கோங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், சம்திங், ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்டையும் எடுத்து விட்டுக்கோங்க. பேக்ரவுண்ட் தேவைப்படாது, ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்டையும் எடுத்து விட்ருங்க. முடிஞ்சிச்சு. இப்போ ஸோ ப்ரைஸ் இப்போ நீங்கள் 3 இண்டிகேட்டர் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ விவேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இதில் நீங்கள் பிவோட் பாயிண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பிவோட் பாயிண்ட் எங்கே இருக்குது? ஸோ பிவோட் பாயிண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ பிவோட்டை போயிட்டு அதில் கஸ்டமைஸ் பண்ணணும். நீங்கள் இன்புட் போங்க, ஓகேவா? ஸோ பிவோட்டு லைனோட லென்த்தை வந்து கூட்டிக்கோங்க. ஒரு 2 வச்சுக்கோங்களேன், இல்லை 3 வச்சுக்கோங்க. ஓகே, சரி. S1 எல்லாத்தையும் ஒரே கலராக கொடுத்துக்கோங்க. S1 ஃபுல்லாக சிகப்பில் ரெட்டில் கொடுத்துக்கோங்க. S1, S2, S3, S4 வரைக்கும் இருக்கும். S5லாம் போகாது, ஓகேவா? ஸோ அது கொடுத்துருக்காங்க அவங்க. சரி, எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி இங்கே R1 ஃபுல்லாக க்ரீனில் கொடுத்துக்கோங்க. ஓகே, ரைட், ஓகேவா? இப்போ பிவோட் பாயிண்ட் மட்டும் நமக்கு இந்த கலரில் இருக்கும். ஸோ பிவோட்டை வேணால் நம்ம வந்துட்டு வேறு கலரில் சேஞ்ச் பண்ணலாம், ப்ளூவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. பிவோட் மட்டும் தனியாக அது நமக்கு தெரியும், ஓகேவா? ரைட், ஸ்டாப். ஸோ இது பிவோட் பாயிண்ட். அப்போ பிவோட்டுக்கு கீழே இருக்கா, பிவோட்டுக்கு மேலே இருக்கா, ஓகேவா? ஸோ இதை சிம்பிளாக நீங்கள் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கல முடியும். எங்கே மார்க்கெட், அதாவது என்ன ஆர்எஸ்ஐ நம்ம யூஸ் பண்ணும்போது டைரெக்ஷனாக கிளியராக தெரிஞ்சுவிடும். இதை நீங்கள் வந்துட்டு நான் இப்போ ஏஞ்சல் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரோக்கர் டெர்மினல் யூஸ் பண்ணும்போது டபுள் சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே 3 இண்டிகேட்டரும் நமக்கு வந்துட்டு ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் நல்லாவே உங்களுக்கு எங்கே வந்துட்டு திரும்ப போகுது, இல்லை திரும்புமா திரும்பாதா, திரும்பினா எப்படி இருக்கும், ஸோ இது திரும்பினா வேறு ஏதாவது நீங்கள் டேட்டாஸ் கூட நீங்கள் வச்சு கூட இதை கூட கம்பைன் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கம்பைன் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம். ஸோ பிளாங்காக ஒரு இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்துட்டு எடுக்காமல் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது ஒன்று இதில் நம்ம வேறு என்னென்ன அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? ஸோ இது மேக்ஸிமம் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே விவேப் சரி, ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்க பிவோட் பாயிண்ட்டு, ஸோ ஆர்எஸ்ஐ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர், ஓகேவா? ஸோ பிளாங்காக வேறு எதுவும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்எஸ்ஐலாம் ஒரு ஃபேமஸான ஒரு டூல். ஸோ அதே மாதிரி பிவோட் பாயிண்ட் இன்ட்ராடேயில் மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்துட்டு பிவோட் பாயிண்ட்டு. அதேமாதிரி விவேப் வந்துட்டு இன்ஸ்டியூஷனல் கொண்டு இதை யூஸ் பண்ணாங்க. வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், ஸோ எங்கே இருக்குது ப்ரைஸு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்,
என்ன மாதிரி நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகேவா? ரைட். ஸோ நல்லா பார்த்துட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது நீங்கள் வந்துட்டு டூல் நான் சொன்னேன்ல, ஸோ நீங்கள் வேறு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தினாலும் அது 2யும் கம்பைன் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரே ஒரு இது மட்டும் வந்து மார்க்கெட் வந்துட்டு எந்த மார்க்கெட்டுமே வந்துட்டு இதாகாது. ஸோ நீங்கள் கம்பைன் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் வேறு ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு யூஸ் பண்ணிடுறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதையும் இதையும் கம்பைன் பண்ணி கூட யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. தேங்க்யூ.